من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مالك يوم الدين الحمد لله சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தஃப்சீர்களை வசன ரீதியாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் அல்லாஹுடைய இந்த இறை அத்தியாயத்தின் ஒரு வசனமாக இருக்கக்கூடிய மாலிக் யௌமித்தீன் என்கிற வசனத்தை பற்றிய சிறிய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை புகழக்கூடிய வார்த்தைகளான அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்த இந்த அத்தியாயம், அல்ஹம்த் அந்த புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக இருக்கின்றது என்பதை தெரிவித்த பிறகு அந்த அல்லாஹுடைய குணங்களை படிப்படியாக நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறான். அந்த புகழ் அனைத்தும் எப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது, அந்த புகழ் அல்லாஹ்விற்கு உரிய புகழ் அப்படின்னா அது எப்படிப்பட்ட அல்லாஹ்? அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி காண்பிச்சான். அந்த அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான், அகிலங்களின் அதிபதியாக, அகிலங்களின் இறைவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ் தான் ரஹ்மானாக இருக்கிறான். அதே அல்லாஹ் தான் மறுமை நாள்ல இன்ஷா அல்லாஹ் முஃமின்களோடு ரஹீமாகவும் இருப்பான். அந்த வரிசையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அடையாளப்படுத்தும் வண்ணமாக அல்லாஹ் நமக்கு எடுத்து கூறக்கூடிய நான்காவது அவனுடைய பண்புகளில் ஒன்று மாலிக், அவன்தான் உரிமையாளன். ஒரு சில கிராத்துகள்ல மலிக்குனும் படிப்பாங்க, அதுக்கு அர்த்தம் அவன்தான் அரசன். ரெண்டுமே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விற்கு தகுந்த விஷயங்கள். மாலிக் அப்படின்னாலும் உரிமையாளன் அவன்தான், மலிக் அப்படின்னும் பொழுது அரசன் அவன்தான். உரிமையாளன் எதுக்காக, அரசன் எது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். யௌமித்தீன், அந்த நியாய தீர்ப்பு நாளுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அதிபதியாக இருக்கிறான். அந்த எந்த ஒரு தீங்கும் இழைக்கப்படாத, யாருக்கும் எந்த ஒரு அநியாயங்களும் நடைபெறாத அந்த உண்மையான மறுமை நாளின் எல்லோருக்கும் சரியான தீர்ப்புகள் வழங்கப்படக்கூடிய அந்த நாளின் அரசனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரஹ்மான் அர் ரஹீம் தான் இருக்கிறான். அல்லாஹ் புரிய வைக்கிறான். அப்ப இங்க நமக்கு சின்ன டவுட் வர வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இதுவரைக்கும் சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், தீன்னா நம்ம மார்க்கம் தானே, தீன் அப்படின்னா இஸ்லாம் தான், தீன்னா மார்க்கம் தான். ஆனா நம்ம சூரா ஃபாத்திஹாவுடைய தர்ஜுமா பார்க்கும் பொழுது, சூரா ஃபாத்திஹால நமக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை பார்க்கும் பொழுது யௌமித்தீன், தீன்ன்ற வார்த்தை இருக்கு. ஆனா அதோட தர்ஜுமாக்கள்ல பார்க்கும் பொழுது மார்க்கம், இஸ்லாம்ன்ற வார்த்தை நமக்கு கிடையாது. அப்ப தீனுக்கு அர்த்தங்கள் நிறைய இருக்கான்னு கேட்டா, அர்த்தங்கள் தீன்ன்ற வார்த்தைக்கு நிறைய இருக்கு, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் தீன் அப்படின்னா மார்க்கம். அந்த தீனுடைய அர்த்தங்கள்ல ஒரு அர்த்தம் தான் நம்முடைய மார்க்கத்தை குறிக்கும். அல்லாஹ் சொல்லுவான்ல, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அதே போல் ரலீது பில் இஸ்லாமி தீனா. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை மார்க்கமாக எடுத்துக்கொண்டான், தீனாக எடுத்துக்கொண்டான். இதுவும் தனி விளக்கம். ஆனா இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய தீன் எப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்லயே எடுத்து காண்பிப்பான். மா அதுராக்க மா யௌமுத்தீன், உங்களுக்கு இந்த தீனுடைய நாள் அப்படின்னா என்ன என்ன எடுத்து சொல்லட்டுமா? ஒமா அதுராக்க மா யௌமுத்தீன் சும்ம மா அதுராக்க மா யௌமுத்தீன். அல்லாஹ் சொல்லுவான், பிறகு உங்களுக்கு இந்த தீனுடைய நாள் அப்படின்னா என்ன எடுத்து சொல்லட்டுமா? யௌம இதில் லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ. அது எப்படிப்பட்ட நாளா இருக்கும் அப்படின்னா, யாரும் யாருக்கும் உதவி செஞ்சிட முடியாது, யாரும் யாருக்கும் எந்த ஒரு உரிமைகளும் கொடுத்துட முடியாது. வல் அம்ரு யௌம இதில் லில்லாஹ். அந்த நாள்ல முழுமையான அதிகாரம், உரிமைகள் எல்லாமே அல்லாஹ்க்கானதா இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க கூட தீன் என்ற வார்த்தையுடைய விளக்கத்தை குர்ஆன்ல அவனே கொடுத்திருக்கான். தீன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மறுமை நாளாக இருக்குது. நிறைய ஹதீஸ்களை பார்க்க முடியும், நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். தீன் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றதுனால இப்ப அதுக்குள்ள போக வேணாம். ஜஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். தீன் அப்படின்னா நம்ம மார்க்கம் ரீதியாகவும் அடையாளப்படுத்தலாம். தீன் அப்படின்னா நம்முடைய நன்மைகள், தீமைகள் அல்லாஹ்விடம் கணக்கு காண்பிக்கப்படக்கூடிய, அல்லாஹ் அந்த நன்மைகள் தீமைகளுக்கான கூலிகளை வழங்கப்படக்கூடிய நாளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீன் அப்படின்ற வார்த்தைகளை கொண்டு எடுத்து காண்பிப்பான். இது சார்ந்த நிறைய வசனங்கள் நமக்கு ஆதாரமா இருக்குது. அப்ப இங்க பொதுவாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? மாலிக் யௌமித்தீன். அல்லாஹ் இதன் மூலமா என்ன சொல்ல வரா? நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? யாருக்கு இங்கேயே முடிஞ்சு போற வாழ்க்கை கிடையாது. அந்த மறுமை நாள்னு ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்துலதான்
உங்களுக்கு அங்கங்க சின்ன சின்ன பொறுப்புகள், உரிமைகள், ஆட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு தற்காலிகமாக. இப்ப நாம இங்க உலகத்தை ஆளக்கூடிய மன்னர்களும் அரசுகளாகத்தான் போற்றப்படுகிறாங்க. நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உண்மையான அரசனாக போற்றப்படுவான். ஆனா இங்க இந்த அரசர்களுக்கும் அந்த அரசனுக்கும் வித்தியாசமே கிடையாதுன்னு கேட்டா பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சிகள் தற்காலிகமானது. என்னதான் அவங்க நிரந்தரமாக உலகத்தை ஆண்டாலும் மௌத்துக்கு பிறகு கிடையாது ஒண்ணும். ஆனா அல்லாஹ்வுடைய ஆட்சின்றது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஆட்சி ரொம்ப விசாலமானது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஆட்சியா இருக்கு. நமக்கு ஹதீதுகள் ரொம்ப தெளிவாக உணர்த்தும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாள்ல வானங்கள் மொத்தம் 7 இருக்குன்னு தெரிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும். அந்த 7 வானங்களையும் அல்லாஹ் சுருட்டி தன்னுடைய வலது கையில வச்சுப்பான். 7 வானங்களையும் சுருட்டி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வலது கையில வச்சுட்டு சொல்லுவான், அனல் மலிக், நான் தான் இன்னைக்கு அரசன், நான் தான் அரசன். ஐனல் ஜப்பாரூன், ஐனல் முத்தகப்பிரூன், இந்த உலகத்துல பெருமை அடித்துக் கொண்டிருந்த மக்கள், இந்த உலகத்துல நிறைய சேட்டைகள் செய்து கொண்டிருந்த மக்கள் இப்ப எங்க? அல்லாஹ் கேட்பான். அதே ஹதீஸ் எதுவும் சொல்லுவாங்க, அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிகளையும் சுருட்டி தன்னுடைய இந்த கை லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுப்பான், தன்னுடைய இடக்கையில வச்சுப்பான். இங்க எல்லாம் வச்சுட்டு சொல்லுவான் அதே வார்த்தைகள், அனல் மலிக், நான் தான் அரசன். இந்த வானங்களுடைய ஆட்சியும் சரி, உலகங்களுடைய ஆட்சியும் சரி, அல்லாஹ் சொல்லுவான் நான் தான் அரசன். ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன், இந்த உலகத்துல பெருமை அடித்துக் கொண்டிருந்த தற்காலிக பொறுப்பு கொடுத்தேனே, இந்த பொறுப்பை கொண்டு இவ்வளவு அட்டூழியங்கள் செய்து கொண்டிருந்த இந்த மக்கள் எங்க நல்லா கேட்பான். அப்ப அல்லாஹ்வுடைய ஆட்சி இவ்வளவு விசாலமானதா இருக்கு முதல்ல. இப்ப அல்லாஹ் நமக்கு இதன் மூலமா புரிய வைக்க வரான், இந்த மறுமை நாள்ன்றது இருக்குது, இந்த மறுமை நாளை பயந்து வாழணும். மறுமை நாளுடைய பயம் இல்ல அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அழகா சொல்லுவாங்க, லௌலல் ஈமானு பில் யௌமில் ஆகிரா, அதாவது இந்த மறுமை நாளின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்ற இந்த தலைப்பே இல்ல அப்படின்னா லரஐத மினன் நாஸி கைர மா தரா, நீங்க மனிதர்களை வேற மாதிரியா பாப்பீங்க. எப்படி இன்னைக்கு மனிதர்கள் நேர்மையாக அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க முயற்சிக்கிறாங்களோ, நாளை மறுமையில் நான் செய்யற எல்லாத்துக்கும் சொல்ற எல்லாத்துக்கும் அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்கு இருக்குன்றத எந்த மக்கள் உணர்ந்து பயந்து வாழ்றாங்களோ, அந்த பயமே இல்ல, மறுமையுடைய பயம் இல்ல அப்படின்னா நீங்க பாப்பீங்க, அன்னாஸ் கைர மா தரா, இந்த இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களை போல இருக்க மாட்டாங்க. தவறுகள்ல எங்கேயோ மேல போய்கிட்டு இருப்பாங்க. பாவங்கள், அனாச்சாரங்கள், குற்றங்கள்ல எங்கேயோ மேல இருப்பாங்க. அப்ப இந்த விஷயங்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை தள்ளி வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஈமான் பில் ஆஹிரா, மறுமை நாள் மீது உள்ள ஈமான் தான் காரணமா இருக்குன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்ப இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில ஈமான் பில் ஆஹிரா சம்பந்தமாக எடுத்து சொல்லக்கூடிய வசனங்கள்ல குர்ஆன்ல முதலா இருக்குது மாலிகி யௌமித்தீன். இப்படிப்பட்ட இந்த நாள் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அல் யௌம துஜ்ஸவுன் மா குன்தும் தஅமலூன், என்னென்ன அமல்கள்லாம் செஞ்சு கொண்டிருந்தீங்களோ எல்லா அமல்களுக்கான கூலிகள் கொடுக்கப்படும். அப்ப நம்முடைய அமல்களை நல்ல அமலாக இருக்கட்டும், கெட்ட அமல்களாக இருக்கட்டும், நாளைக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஆஜராகப்படணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை கேள்விகளை கேட்பான். இந்த விஷயங்களை பயந்து எண்ணி இன்ஷா அல்லாஹ் அந்த அரசனுக்கு முன்னாடி நிக்க போறோன்ற இந்த பயத்தோட நம்முடைய ஒவ்வொரு அமலையும் சரிப்படுத்திக்கணும். நம்முடைய ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து கவனமா வைக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதை ஏத்து பயந்த வார்த்தைகளா வெளிப்படுத்தணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நான் அந்த அரசனுக்கு முன்னாடி தன்னுடைய மாலிக் யௌமித்தீன் சொல்லக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதிக்கு முன்னாடி கௌரவமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பானோ அப்படிப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய மக்களாக, நபி வழியை பேணக்கூடிய மக்களாக, சஹாபாக்கள் பேணிய வழியில் நபியை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.